சும்மா மலார்னு பண்ண ஓடி போயிடலாம். எல்லாம் முடிச்சுக்கிட்டு கீழே ஓடிடலாம். தூங்குனாங்கன்னா தெரியாம போயிடும். தூங்குனா ஒருத்தருக்கு தெரியாது, முடிச்சுக்கிட்டு கீழே ஓடிடணும். குருட்டு முண்டை உன்னை பார்த்தா லவ் பண்ண எனக்கு கூப்பிடுற மாதிரி தெரியலையே. நீ எங்கேயோ கூப்பிட்டு இருக்க அந்த மாதிரி போய் நம்ம வேலையே கூட்டிகிட்டு ஓடுறதா. ஓடி அப்படியே குத்திட்டாலும் கூட சரிஞ்சிடும். அப்படியா கூட்டிகிட்டு ஓடுனா எல்லாம் பண்ணணும். இதாலும் சட்டமா அந்த மாதிரி டயமாரிச்சு வேற சொல்றாரு ஐயா. ரெண்டா கெடா ரெண்டா ஐயோ அப்படிங்கிறது செஞ்சு விடாது. நான் தான் சொல்லிட்டேன், இவர் 300 கடை கொடுத்தாலும் அதுல ஒத்துப்பட மாட்டான்னு சொல்லிட்டேன். உடனே நான் தள்ளி வைக்கிறேன். நான் உன்னை தள்ளிக்கிட்டு போறேன். வாசல் கருவேப்பிலையே ஏமாமே பெத்த மன்னவனே அன்புக்குரிய ரசிகர் பெருமக்களே, இதுவரையில் நீங்கள் கண்டுகளித்தது நகைச்சுவை பகுதி தர்மர் வைகுந்தம் எனும் நாடகம் இனிதே கதை துவக்கம். இத்துடன் கதைக்கு வழிவிட்டு அடுத்த காட்சிக்கு ஆயத்தமாகின்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரசிகர் பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் தயவு செய்து நீங்கள்லாம் கண்ணார பார்த்து காதார கேட்டாலே நம்மளை பிடிச்ச பாவங்கள் விலகுது என்று புராணங்கள் சொல்கிறது. புராணங்கள் மட்டுமல்ல, சாஸ்திரம், சம்பிரதாயம், சான்றோரின் வாக்கு. அதனாலதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் தொடர்ந்து நடந்து வருது. இந்த நாடகம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கலான்னு செட் பண்ணதுல மழையே இன்னும் வந்து கொஞ்சம் தடவிட்டு போய் நின்று போச்சு, நடத்த முடியல. வச்சிருக்கிற யாரும் தூங்கக்கூடாது, விடிய வரைக்கும் 5:30 6 மணி வரைக்கும் அமைதி காத்து நாடகத்தை கண்டுகளுக்கு வருவது அன்போடு கேட்டுக்கொண்டு நானும் போய் டீ சாப்பிட்டு வர்றேன்.
அருமை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளம் சிங்கங்களே, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கும் எனதருமை மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் இவ்வூரைச் சேர்ந்த ஊர் நாய்க்கர், நாட்டாமை, கொத்தக்காரர் அவர்களே மற்றும் கடமை உணர்வு தவறாமல் காவல் பார்க்க வந்திருக்கும் உயர் திரு காவல்துறை ஐயா அவர்களே, என் சார்பாகவும் அருமை நண்பர் குமார் மற்றும் அழகுராஜா கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை இனிதே தெரிவிக்கின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் பலே. இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். உள்ளம் நினைப்பதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் நினைப்பதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த நிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த நிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். அந்த இறைவன் வாழுகின்றான். கிரேதா, திரேதா, துவாரகா, கலியுகம் என்று சொல்லப்பட்ட 4 யுகங்களில் கிரேதா, திரேதா என்று சொல்லப்பட்ட 2 யுகங்கள் முடிந்துவிட்டது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடியது துவாபரா யுகம். அடுத்து வரக்கூடியது கலியுகம். அப்படி இருக்கே, நானும் இந்த பூவுலகில் ஆத்தல், அழித்தல், காப்பாற்றுதல் என்று சொல்லப்பட்ட 3 தொழிலுக்கும் முதன்மை தொழிலான காக்கும் தொழிலை மேற்கொண்டு இந்த பூவுலகில் அதர்மம் செய்பவர்களை அழித்தும் தர்மம் செய்பவர்களை காத்தும் நானும் நல்லவர்களை காத்து வருகின்றேன். அப்படி இருக்கே, இந்த பூவுலகில் நானும் அதர்மம் செய்பவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக முதலாக எடுக்கப்பட்ட அவதாரமாகப்பட்டது மச்ச அவதாரம் என்று சொல்லப்பட்ட அவதாரத்தை எடுக்கிறார். இரண்டாவதாக கூர்ம அவதாரம், மூன்றாவதாக வராக அவதாரம், நான்காவதாக உலக பிரசித்தி பெற்ற நரசிம்ம அவதாரத்தை எடுத்தேன். அப்பொழுது நான் ஐந்தாவதாக வாமன அவதாரம், ஆறாவதாக பரசுராம அவதாரம், ஏழாவதாக ராம அவதாரம், எட்டாவதாக இந்த துவாபரா யுகத்தில் ஆயர்பாடியில் யசோதையின் வளர்ப்பு மகனாக பலராமனாகவும் ஸ்ரீ கண்ணனாகவும் அவதரித்திருக்கின்றேன். அப்படி அவதரித்து இந்த பூவுலகில் என்னுடைய தாய் தந்தையாரை என்னுடைய மாமனாகப்பட்ட கம்சனாகப்பட்டவன் சிறையிலே அடைத்து வைத்து செய்யாத கொடுமைகளை எல்லாம் செய்து வந்தான். அப்படி செய்து வந்தவனை நான் சென்று வதம் செய்து நானோ தீமையை அளித்தேன்.
இருந்தாலும் தூதி தேசம் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்த பாண்டமா மன்னனுக்கும் குந்தி மந்தி என்று சொல்லப்பட்ட மூவருக்கும் தருமன், வீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 5 வருகிறார்கள். அவர்களுடைய பெரிய தந்தையான திருதராட்டிரனுக்கும் காந்தாரிக்கும் துரியோதனன், துச்சாதனன், நேசன், கீசன் என்று சொல்லப்பட்ட 99 பேர்களும், அருமை தங்கை துச்சோலையோடு சேர்த்து 100 பேர்களும், நண்பனான கர்ணனோடு சேர்த்து 101 பேர்களும் வாழ்ந்து வந்தார்கள். எப்படி வாழ்ந்து வந்தார்கள் என்றால், பாண்டவர்களும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கௌரவர்களாகப்பட்டவர்கள் நாமோ பகுதி நாட்டை ஆண்டு வருகின்றோம். ஆனால் பாண்டவர்கள் 5 பகுதி நாடா, எப்படியாவது இன்னவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வந்தவர்களை நானோ அழைத்து புத்திமதிகளை எடுத்துச் சொன்னேன். ஆனால் கேட்டபாடில்லை. ஆகையால் ஒரு நாள் வேளையில் பாண்டவர்களை அரக்கு மாளிகை வைத்து விருந்துக்கு வாருங்கள் பாண்டவர்களே என்று சொல்லி துரியோதனாகப்பட்டவன் அழைப்பு கொடுத்திருந்தான். கள்ளக்கவடம் அறியாத பாண்டவர்களும் விருந்துக்கு சென்றார்கள். விருந்து சாப்பிட்டார்கள். விருந்து சாப்பிட்டு ஓய்வெடுக்கின்ற நேரத்திலே, தர்மநந்தா, நாமோ நின்ன நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கின்றோம், ஏதாவது விளையாட்டு விளையாடலாம் பாண்டவர்கள் என்று சொல்லி பகடையாட்டம் உண்டு செய்து, பகடையாட்டத்திலே நாடு, நகரம், பொன் பொருள், அண்ணன் தம்பி அனைத்தையும் இழந்துவிட்டான் தர்மனாகப்பட்டவன். அனைத்தையும் இழந்துவிட்ட காரணத்தினால் இறுதியாக இழந்த அனைத்தையும் மீண்டும் கைவர வேண்டும் என்பதற்காக என்னுடைய தங்கையான அருமை தங்கை திரௌபதியை பந்தயமாக வைத்து அதிலும் தோல்த்து விட்ட ஆனந்த தர்மன். அப்படி தோல்வியடைந்த காரணத்தினால் பாண்டவர்களை நீங்களோ வனமார்க்கமாக வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி நாட்டை விட்டு விரட்டிய காரணத்தினால் 14 வருடம் மனத்திலே வாழ்ந்து வந்து 14வது வருடத்திலே தங்களுடைய நாட்டிலே 18 நாள் பாரத போரை உண்டு செய்து, பாரத போரிலே பாண்டவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு, பாண்டவர்கள் அனைவரும் அந்த கௌரவர்களை கொன்றுவிட்டு தன்னுடைய நாடான அஸ்தினாபுரத்திற்கு சென்றார்கள். தருமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அந்த தம்பிமார்கள் அனைவரும் அண்ணவனுக்கு துணையாக நன்மைகள் அனைத்தையும் செய்து வருகின்றார்கள். எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள் என்றால், பசுவும் புலியும் ஒரே தடாகத்தில் தண்ணீர் அருந்தும் அளவிற்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகின்றார்கள். இருந்தாலும் இப்பொழுது இது துவாபரா யுகமாகப்பட்டது. இன்னும் 16 தினங்களில் முடிவடையப் போகின்றது. அப்படி முடிந்துவிட்டால் அடுத்து பிறக்கக்கூடிய யுகம் என்ன? யுகம் என்பது கலியுகம். அப்படி இருக்கே, கலியுகம் பிறந்தால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது பாண்டவர்களுக்கு தெரியாது. ஆகவே பாண்டவர்களை அழைத்து இப்பொழுது கலியுகம் பிறந்தால் என்ன என்ன நடக்கும் என்னவென்று எடுத்துச் சொல்லி அன்னவர்களுக்கு புத்திமைகளை சொல்ல வேண்டும். யார் அங்கே? வணக்கம் சுவாமி. தூதவர்களே, சுவாமி, நேராக இங்கிருந்து அஸ்தினாபுரம் செல்லுங்கள். அஸ்தினாபுரம் சென்று அங்கு சென்று என்னுடைய மைத்துனராகப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் 5 என்னுடைய அருமை தங்கை திரௌபதியும் சேர்த்த 6 பேரையும் நான் அழைத்ததாக இந்த துவாரகாபுரி அழைத்து வர வேண்டும். சென்று அழைத்து வருகிறேன் சுவாமி. அவர்கள் ஏதேனும் காரணம் கேட்டால் கண்ணாய் என்றால் எப்பொழுதுமே முன்னால் வந்து நிற்பார். இன்று எங்களுடைய மாமன் எங்களை அழைத்திருக்கின்றார்களே தூதுவர்களை, யாது காரணம் என்று கேட்டால் என்ன பதில் உரைப்பது? யாது காரணம் என்று கேட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கும். காரியம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் கண்ணபிரான் என்று எடுத்துச் சொல்லி அவரை அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் சுவாமி, இதோ இப்பொழுது சென்று அழைத்து வருகின்றோம். அப்படியாகட்டும், சென்று வாருங்கள். இதோ இப்பொழுது பாண்டவர்களை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்க்கின்றேன் இப்பொழுது பாண்டவர்களை. இப்ப வந்தா பிரமண பிள்ளை, மனைய விட்டு வரா பிரமண பிள்ளை. பிரமண புள்ள, மகத்தை விட்டு வரா பிரமண புள்ள. வந்தா
அபிஷ்டு அபிஷ்டுனா அடே அபிஷ்டுன்னா ஆ, அன்னையாடி சொல்றது ஓஹோ புரியலையா? ஆஹா. அடே அபிஷ்டு ஆ, அது பாருங்க நாங்கெல்லாம் ஐயங்கார். எதுல பாக்குறதுங்க? அடே அபிஷ்டு நாங்கெல்லாம் ஐயங்கார். சரி. ஓ ஐயங்காரா? நீங்கெல்லாம் சூத்திரவாள். எதுல வாழ எங்களுக்கு? அடே அபிஷ்டு நீங்களும் சூத்திரவாள், சூத்திரவாளா? நாங்கள் ஐயங்கார். எப்படி அது? அடே அபிஷ்டு சொல்லுங்க. தெய்வாலயம் இருக்குதல்ல, இருக்குது. அந்த தெய்வாலயத்தை அதிகாலை எந்திரிச்சு கங்கைக்கு சென்று நீராடிண்டு ஆ, தெய்வத்தை நாங்க வணங்கும் பொழுது ஆ, நாங்க சாமிக்கு முன்னால மணியாட்டுவோம். கிணிமணி ஆமா, கிணிமணின்னு. ஆ, ஆ, கிணிமணி நாங்க மணியாட்டினாத்தா ஆ. நீங்க சோத்துக்கு பின்னால ஓ உங்க இதுக்கு. நீங்க நின்று ஆ, சாமியை பார்த்து கும்பிடுறாங்க விட மாட்டோம். ஓஹோ. அதாவது சோத்தை பார்த்து நீ கும்பிடுறீங்க, ஆமா. அதெல்லாம் நீங்க சோஸ்திரவாள், சரி சரி. நாங்கள் ஐயங்கார். ஆ, ஆ, அது பாருங்க ஆ. உங்களுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம். எப்படி? தெய்வத்தை ஆலயத்தை நீங்க கும்பிடக்கூடாது, நாங்க தான் கும்பிடணும். சரி. நீங்க போய் கும்பிட்டு வச்சு ஆ. அவச்சாரம் அவச்சாரம் அப்ப அவச்சாரம். ஓஹோ. தெய்வத்துக்கு நாங்க தான் நீங்க படிச்ச இத போய் பூஜை செய்யணும். செய்யணும். ஆ. இது விதி இருக்கிறது. ஆ, இப்படி இருக்கும்போது பாருங்கோ, ஆ, நான் நேத்து பாருங்கோ ஆ. ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருந்தேன். சரி. என்ன காரியம் கேளுங்கோ. என்னங்க? அடே அபிஷ்டு ஒரு கருமாதி காரியம். ஓ அதுக்குதான். ஆமா. அடே அபிஷ்டு ஆ, ஒரு மனசு இருக்காரு வச்சுக்க, ஆ, வாழ்ந்து ஆ. பேர் போக வாழ்ந்து சரி. அவர் இறந்துறா வச்சுக்க, ஆ. அவருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தர்ப்பணம் செய்யணும். ஓ சரி. தர்ப்பணம் செய்யல் வச்சுக்க, ஆ. அந்த உயிரை பூலோகத்துல சுத்திக்கிட்டு இருக்குமா. ஓ ஆத்மா சாந்தி தர்ப்பணம் அடையாது. செஞ்சா அந்த உயிராகப்பட்டது மேலோகம் செல்லும். சரி. அப்படி விதி இருக்கிறது. ஆ. இப்படி இருக்கிற பாருங்க, ஆ, இந்த நகரத்துல பாருங்க, ஆ, அஷ்டாவது நகரத்துல ஆ. ஏகப்பட்ட ஐயர் இருக்கிறாங்க. சரி பெருமாள் ஐயரு, சரி சுப்பண்ணம் ஐயரு, சரி. கோவிந்தம் ஐயரு, ஆ, பள்ளியப்ப ஐயரு, ஆ. நரசிம்ம ஐயரு. சரி. உங்களோட பெரிய வெனமயிரா தான் இருக்கு அடே மாட்டேங்குது. அபிஷேக் நரசிம்ம ஐயர். ஐயர். ஆ. ஏன் நரசிம்ம ஐயர் பேர் வச்சாங்க தெரியுமோ? எப்படி? முன்னொரு காலத்துல பாருங்க, ஆ, அந்த இரண்டையும் அழிப்பதற்காக ஆ. மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு. சரி அந்த நரசிம்ம அவதாரத்தை சாமி பேர் வச்சிருக்காங்க நரசிம்ம ஐயர்னு. சரி. அபிஷ்ணு நீங்கள ஆ. இன்னும் திருந்தவே இல்லை. நாங்க நான் நரசிம்ம ஐயர் நான் சொல்றேன், நீங்க நரசிம்ம ஐயருங்கிறீங்க. என்னமோ இந்த அப்படியே மயிர்லயே கேக்குது. இருக்கிறீங்க. ஆ, ஏ தம்பி, எப்பவுமே மயிராவுத்து இருக்காதீங்க, ஆ. சொல்ற என்னன்னு கேட்டு பேசுங்க. சரி சரி. இப்படி இருக்கும்போது பாருங்க, ஆ, இந்த நகரத்துல பாருங்க பெருமாள் மயிர் வர்றான்னு சொன்னா ஆ. எப்படி? பெருமாள். ஆ. அடே பெருமாள் மயிரால மருவ மயிருக்கு போறான். ஓஹோ. அடே அபிஷ்டு பெருமாள் ஐயர் வர்றான்னு சொன்னா சொன்னா பேண்டு கிளவி அதுல கைய வைப்பான். எதுல? அடே அபிஷ்டு ஒரு மருவதை வாயில. அப்படி சொல்லுங்க. பெருமாள் ஐயர் வீதியில வர்றான்னு சொன்னா ஆ. ஆ. எல்லா பொம்பளைக்கு விளக்கு மாத்த கையில வச்சிருப்பாங்க. எதுக்கு ஒண்ணு அடிக்கவா? அபிஷ்டு இதை இப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து பெருமாள் வயசு சொல்ல வீதி கூட்டினா ஆ. தூசி பற்றுமல்லோ. ஓ அதனால கூட்டி விட்டு வர சொல்ல. ஆமா, தெளிவா சொல்லுங்க. அதனால தூசி பற்று சொல்லி அப்படியே கையில வச்சு நிப்பாங்க. ஆ. அடே அபிஷ்டு ஆ. இந்த பெருமாள் வயிறு பேரை சொன்னா சொன்னா அடே அபிஷ்டு வெள்ளாடு புழக்க போடும். வெள்ளாடு புழுக்கு போடாம எப்படி புண்ணாக்கா போடு. அபிஷ்டு ஒரு மறுவேதி. ஆஹா. ஏன்னு பாரு, பூமியில புழக்க போட்டா தான் பூமி விளையும், ஆஹா. அதுக்கு தான் புழக்க போடுது. சரி சரி. அடே அபிஷ்டு சொல்லுங்க. பெருமாள் வயிறு வர்றான்னு சொன்னா சொன்னா. இந்த பாருங்கோ ஆ. கோழி மேல சேவல் ஏறும். அப்புறம் என்ன ஏனையா ஏறு ஐயர. அபிஷ்டு பெருமாள் வயிறு பெரு தனவந்தன், அந்த கோழி மேல ஏறினா முட்டை போடும். ஓ சரி சரி சரி. இப்ப ஏற்பட்ட மரியாதை நம்ம எங்க நாட்டுல ஆஹா. இப்படி இருக்கும்போது பாருங்கோ, ஆ. அஷ்டாபுரம் ஏகப்பட்ட ஐயமா இருந்துட்டு இருக்கிறோம். சரி. இருந்துட்டு இருக்கும்போது பாருங்கோ, ஆ. முன்னொரு காலத்துல பாருங்கோ ஆ. எங்க நாட்டுல ஆ. பெரும் பஞ்சம் வந்துருச்சு. சரி பெரும் பஞ்சம் வந்துருச்சு. சரி. இந்த நகரத்துல பாரு பெருமாள் ஐயர் பெரிய தனவந்தன். ஆ. அதாவது நஞ்சு ஏக்கரு, ஆ. நஞ்சு 5000 ஏக்கரு, சரி பிஞ்சநெல் 5000 ஏக்கரு, சரி. ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆ. அப்படியே மாட்டு பண்ணை, வெள்ளாட்டு பண்ணை, பன்னி பண்ணை, நாய் பண்ணை. ஆ. நாய் பண்ண அப்படியே பண்ணி. அபிஷ்டு ஆ. தென்னாட்டிலே போய் பாரு, ஆ. நாய் பண்ணி இருக்கிறான்னு. ஆமா நாயை வளர்த்து நல்லவங்களை விலைக்கு விற்கணும். ஆமா. இப்ப நம்ம ஏகப்பட்ட சொத்து நமக்கு இருக்குது. சரி. பெரிய தனம் வந்தேன் ஆ. நான் இருக்கும்போது பாருங்கோ, ஆ. பெரிய பணக்காரருக்கு பஞ்சம் வந்தாலும் ஒண்ணுதான், ஆமா நாடு செழிச்சாலும் ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஏழைங்க துன்பப்படுவாங்க. ஆமா. இப்படி இருக்கும்போது பாருங்கோ, ஆ. இந்த நகரத்துல பாருங்க முன்னொரு காலத்துல பெரும் பஞ்சம் வந்துருச்சு. சரி. பெரும் பஞ்சம் எதுக்கு வருது? எதுக்கு? ஏன் வருது, ஏன்? எப்படி வருது ஆ. அப்படி பார்க்க போறா. ஆ. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஆ. நீதி நெறி தவறாத மன்னாக இருக்க வேண்டும். ஆ. நெறிமுறை தவறாத மன்னன் இருக்க வேண்டும். ஆ. ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆ. அசையாத மணி கட்டி ஆ. 6 மைலுக்கு ஒரு அன்னை சத்திரம் ம். 3 மணிக்கு தண்ணீர் பந்தல வைத்து ஆ. சீரஞ்சிறப்போ மக்களை பாதுகாக்கணும்.
அப்பேற்பட்ட அரசு அமைஞ்சாதான் நாட்டு நல்லா செழிப்பா இருக்கும். சரி. நான் என்ன எங்க நாட்டுல பஞ்சம் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அதெல்லாம் இல்ல. ஏன் இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சு? அரவக்கோடி வேந்தன் துரியோதன ஆட்சி நடக்குது. அஷ்டாம நகரத்திலே அரவக்கோடி வேந்தன் துரியோதன ஆட்சி நடக்குது. ஆட்சி நடக்க காலத்திலே பெரும் பஞ்சம் வந்துவிட்டன. சரி. பூமி விளையவில்லை, மானம் பொழியவில்லை. ஆனால் மக்கள் எல்லாம் பெரு துன்பத்துக்கு ஆளாகி நாடு விட்டு நாடு போறாங்க, ஊரு விட்டு ஊரு போறாங்க. நாட்டு மக்களே நாட்டில் வாழ முடியவில்லை. அப்பேற்பட்ட கொடிய பஞ்சம் வந்து விட்டன. வந்த காரணத்தினால், பெரும் பஞ்சம் வந்த காரணத்தினால் எல்லா மக்கள் வெளியூர் போயிட்டாங்க. சில பேர் மட்டும் நம்ம ஊர்ல இருக்காங்க. இருக்கும் காலத்திலே பாருங்க, பக்கத்தோட்ட ஐயர் என்ன பண்ணிட்டாரு, சுப்பண்ண ஐயர் சொல்லுவாங்க. சுப்பண்ண ஐயர் அவர் என்ன வந்து ஏகப்பட்ட சோத்தை திம்பார். ஏகப்பட்ட சோறுன்னா அப்படியே பச்சை நல்ல சோறு, கத்திரிக்காய் குழம்பு, சரி, நெய்ய ஊத்தி பெரிய திங்கிற வேலை தான் அந்த ஆளுக்கு. சரி. அது மட்டுமா, தெய்வ ஆலயத்துக்கு போறது, வேற வேலை தெரியாது. தெய்வ ஆலயத்தை வருமானத்தை வச்சு பொழப்ப நடத்திட்டு இருந்தாரு. சரி. பஞ்சம் வந்துருச்சு. யாரு சுவாமி கும்பிடல, அவருக்கு பஞ்சம் வந்துருச்சு. நாம பெரிய பணக்காரனாச்சே,